Hello friends, welcome to my desktop. இன்னைக்கு எக்ஸல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேபிள்ஸும் ஃபில்டர்ஸும் எப்படி யூஸ் பண்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரலா டேபிள்ஸ்க்கும் ஃபில்டர்ஸ்க்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். டேபிள்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபில்டர்ஸ். நம்ம டேபிள் யூஸ் பண்ணாம ஃபில்டர்ஸ் மட்டும் தனியா யூஸ் பண்ணலாம் எக்ஸல்ல. ஸோ அதனால தனித்தனியா பார்க்குறோம். இப்போ ஃபில்டர்ஸ் மட்டும் இல்லாம டேபிள்ல வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. டேபிள் டிசைன் பண்ணலாம், அதுக்கப்புறமா செல் ரெஃபரன்சிங் பண்ணலாம். புதுசாக ஆட் பண்ணுற டேட்டாக்கு டிசைன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அது ஃபில்டர்ஸில் அந்த மாதிரி ஆகாது. அப்புறம் டேபிளுக்கு தனியாக நேமிங் கொடுக்கலாம். ஆனால் ஃபில்டர்ஸ் பண்ணுறதுல நம்ம நேமிங் கொடுக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ். இந்த ஒவ்வொரு டிஃபரன்ஸையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சாம்பிள் டேட்டா. இந்த டேட்டா எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருக்குறேன், அந்த புக்ஸுக்கு ஆத்தர்ஸ் கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறமா EISBN நம்பர் கொடுத்துருக்குறேன், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி, பிரைஸ், அதுக்கப்புறமா பேஜஸ், இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ இதை டேபிளாகவும் ஃபில்டர்ஸாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டேபிளை கன்வெர்ட் பண்ணணும்னா ஷார்ட்கட் Ctrl+T. இது கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்டே கேட்கும். இப்போ உங்கள் டேபிளில் ஹெட்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. டேபிளில் நமக்கு ஹெட்டர்ஸ் இருக்கு. ஸோ எஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க அதுவே ப்ரிஃபைண்டாக ஒரு டிசைனை கொடுத்து நமக்கு கொடுத்துரும். இல்லை நமக்கு இந்த டிசைன் வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே போயிட்டு கிளியர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா கொடுத்துடலாம். இல்லை வேறு டிசைன் ஏதாவது வேணும்னா நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டிசைன்ஸை. இப்போ நம்ம ஃபில்டர்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபில்டர்ஸை பற்றி பார்க்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டேபிள் பண்ண மாதிரியே தான். ஃபர்ஸ்ட்டு Ctrl+A கொடுத்துருங்க, டேட்டாவில் செலக்ட் ஆயிரும். ஒரே ஒரு முறை கொடுங்க, 2 முறை கொடுத்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்ட்ராவாக செலக்ட் ஆயிரும். ஸோ அந்த ஸ்பெசிஃபைட் டேட்டா ஏரியாமல் செலக்ட் ஆகிற மாதிரி உள்ள சென்டரில் கொடுத்து Ctrl+A கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் ஏரியாமல் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் Ctrl+Shift+L இது கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் மேலே பார்க்கலாம் ஹெட்டர்ஸ் இருக்கா இல்லையான்லாம் கேட்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபில்டர்ஸ் கொடுத்துரும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? மறுபடியும் அதே மாதிரி Ctrl+A கொடுத்து Ctrl+Shift+L கொடுத்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை, சேம் அதே ஷார்ட்கட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக இருக்கிறத விட்டு டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், டிசைன். இப்போ பாருங்கள் இந்த டேபிளோட டிசைன் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை Ctrl+A கொடுத்து இங்கே பாருங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபே ஓப்பன் ஆயிரும் டிசைன்னு. இப்போ நான் டிசைனில் போயிட்டு எனக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும், எந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த மாதிரி செல்ஸ் ஹைலைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக டேபிளோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இந்த டேபிளை டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இதே நம்ம ஃபில்டர்ஸில் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ நீங்கள் ஃபில்டர்ஸுக்கு போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே எதுவுமே காமிக்காது. அதாவது டிசைன்ற ஒரு டேபே வராது. ஸோ நம்ம எதுவும் டிசைன் அவ்வளோவா பண்ண முடியாது. நாமளே வாலண்டரியாக ஒரு செல் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி நாமளே ஒவ்வொரு செல்லாக கொடுத்து பண்ணாதான் உண்டு. இப்போ நம்ம நியூ டேட்டா ஆட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ டேபிளில் நான் ஒரு நியூ டேட்டா ஆட் பண்ணுறேன். இப்போ 205 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்பர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேபிள் அந்த டிசைனை ஆட்டோமேட்டிக்காக அது கீழே எடுத்துக்கிச்சு நியூ டேட்டாக்கு. அதே மாதிரி இங்கே மேலே கன்சிடர் பண்ணவும் செய்யும். ஃபில்டர்ஸில் நமக்கு அதை எடுத்துக்கிச்சா இல்லையோன்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துருக்குறேன் டிசைன் ஜென்ரலாக. இப்போ நான் இதுலேயும் 205 அப்படின்னு கொடுத்து இப்போ இங்கே கொடுக்குறேன் நியூ புக் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி நான் டேட்டா ஆட் பண்ணுறேன். டேட்டா ஆட் பண்ணியிருக்கிற வரைக்கும் இது ஆட் ஆயிருக்குது. அன்லெஸ் நம்ம ஒரு கேப் விட்டு பண்ணுற வரைக்கும் இது கன்சிடர் பண்ணிக்கும் ஃபில்டர்ஸில். பட் என்ன ப்ராப்ளம்னா நமக்கு இந்த டிசைன் கீழே அப்ளை ஆகாது. நம்ம ஒவ்வொரு முறையும் இது கொடுத்து ஃபார்மட் பெயிண்டரோ நமக்கு வேணுன்ற மாதிரி டிசைன் கொடுத்தோ நம்ம இங்கே அப்ளை பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டிஃபெக்ட். டிசைன் வரப்போ டேபிள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆயிரும். இப்போ அடுத்த நம்ம டேபிள் டிசைனில் போய் பார்ப்போம். இப்போ டேபிள் டிசைனில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் நேம்னு தனியாக இருக்கும். நம்ம நேம் மேனேஜரில் போய் தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தனியாக டேபிளுக்கு நேம் கொடுத்துடலாம். டேபிள் அப்படி இல்லைன்னா டேட்டா டேபிள் இல்லை டேபிள் டேட்டா, நமக்கு எப்படி நேம் வேணுமோ நம்மளுக்கு வேணுன்ற நேம் இங்கே கொடுத்துக்கலாம். நேம் யூஸ் பண்ணுறப்போ ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இதே நம்ம ஃபில்டர்ஸ்க்கு வரப்போ நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்ம டிசைன் ஒரு டேபே வராது. நம்ம நேம் மேனேஜரில் போய் தான் நமக்கு தனியாக நேம் கொடுக்கறதாவே இருக்கும். ஸோ இல்லை அந்த அட்வான்டேஜ் நமக்கு இல்லை. இப்போ அடுத்ததான் ரெஃபரன்சிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஈக்குவல் டு கொடுத்து இப்போ நான் இந்த செல்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலம் மேலே கொண்டு போகிறப்போ எனக்கு அப்படியே அந்த ஏரோ மார்க்கும் டவுன் ஏரோவாக மாறுது, ப்ளஸ் இருக்கிறது. இப்போ நான் அப்படியே கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே பாருங்கள் நேம் டேபிள் டேட்டா நம்ம நேம் மாற்றணும் பார்த்தீங்களா, அதில் பேஜஸ்ன்ற காலம் செலக்ட் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ என்ட்ரு கொடுத்தனா இந்த ரோல் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வரும். இப்போ நான் அப்படியே ட்ராக் பண்ணுறப்போ அது கான்கரண்ட்டாக என்னென்ன வேல்யூ இருக்கோ வரும். ஆனால் நீங்கள் ஃபார்முலா பாரில் பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரே நேம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் டேபிளில் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபில்டர்ஸில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஃபில்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஏரோ மார்க்கே வராது மேலே ஹெட்டிங்க்கு. இப்போ நான் பாருங்கள் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ ஈக்குவல் டு கொடுத்து மேலே கொண்டு போகிறேன், அந்த மாதிரி ஏரோ மார்க்கே வரல.
சரி ரெஃபரன்ஸ் பண்ணலாமே ரெஃபரன்ஸ் பண்ணால் ஜஸ்ட் ஒரு செல் ரெஃபரன்ஸாக ஆகும். இங்கே பாருங்கள் ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகும். மற்றபடி அது வந்து நார்மலாக ஒரு டேபிளை டிஃபைன் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்சிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததான் வந்து காமனாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. காமனாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபில்டர்ஸ் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கும். நான் டேபிள்லேயே அதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சேர்த்து. ஃபில்டர்ஸ்லேயும் சேம் இதே மாதிரி அப்ளை ஆகும். இப்போ நான் சொல்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து சார்ட்டிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ ஆல்ஃபபெட் சார்ட்டிங் இருக்குது, A to Z, Z to A. ஏன்னா இப்போ இங்கே வந்து நம்பர் சீரிஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து சார்ட்டிங் வந்து A to Z இல்லை Z to A இருக்கும். இப்போ A to Z கொடுத்தோன்னா ஆல்ரெடி A to Zல இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக A to Zல தான் இருக்குது. இப்போ இல்லை நமக்கு வந்து இது டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்றப்போ இப்போ Z to A கொடுக்குறேன். பாருங்கள் ஆர்டர் அப்படியே மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கான்கரண்ட்டாக அப்படியே சைடில் இருக்கிற வேல்யூஸும் வந்து நமக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துடும். சரி ஓகே, எனக்கு இது வந்து Z to Aல வந்துருச்சா. எனக்கு இதில் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. நம்பர் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ நான் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ தான் வந்து கரெக்டாக நம்ம என்ன ஃபில்டர் தரோமோ அதை அப்ளை ஆகும். ஸோ நம்ம ஃபில்டர்ஸ் கொடுக்குறத வந்து பார்த்து கொடுக்கணும். இப்போ இது கொடுத்த ஃபில்டர்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் கொடுத்து இங்கே மேலே வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே கிளியர்னு இருக்கும். இது கிளியர் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்லாம் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு பழையபடி வேணா இங்கே சார்ட் A to Z கொடுத்து பழையபடி வந்துடலாம். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம கலர் பேஸ்டில் வந்து ஃபில்டர்ஸ் பார்ப்போம். இப்போ கலர் பேஸ்ட் ஃபில்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இல்லை என்னோட ஃபேவரட் புக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் அதெல்லாம் வந்து கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற புக்ஸ் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் லிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி எனக்கு புரியும். நான் எனக்கு வேணுன்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ஃபில்டர் பண்ணணும். அப்போ பாருங்கள் சார்ட் பை கலர்னு இருக்கும். செல் கலர் அதாவது ஷேடிங். இப்போ பாருங்கள் ஒரே ஒரு கலர் தான் கொடுத்துருக்கோம், எல்லோ மட்டும். இப்போ அது கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து சார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஷேடிங் வந்துருச்சு. இப்போ இல்லை ஓகே நமக்கு வந்து சார்ட் பை கலர்லேயே வந்து இது வேணாம் டெக்ஸ்ட் கலர்ஸ். இப்போ ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு கொடுத்தோம். இப்போ ரெட்டு கொடுத்தோன்னா ரெட்டு இப்போ பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இல்லை நமக்கு க்ரீன் கலர் புக்ஸை பற்றி வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் க்ரீன் கொடுக்குறேன், க்ரீன் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெட்டு மட்டும் தெரியணும், வேறு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு வேணும்னா இங்கே ஃபில்டர் பை கலர் இருக்குது பார்த்தீங்களா. சார்ட் இல்லாமல் நீங்கள் ஃபில்டர்ஸ்க்கு போகணும். ஃபில்டர் பை கலரில் போயிட்டு இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லோ கொடுக்குறேன், மற்ற எதுவுமே தெரியாது, நமக்கு ஹைலைட் பண்ணது மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஃபில்டரில் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு. இப்போ ஃபாண்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இப்போ என்ன வேணும், ரெட் கலர் அந்த மாதிரி வேணுன்றப்போ கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும்தான் தெரியும் ஃபாண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஃபில்டர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் இதை கிளிக் பண்ணி நம்ம A to Z கொடுத்தோன்னா பழையபடி நமக்கு மாறிடும். இப்போ அடுத்த நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபில்டரை பற்றி பார்ப்போம். டெக்ஸ்ட் ஃபில்டர் தான் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஒன்று இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா தரலாம். ஆனால் இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண வேணாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த செல்லில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் மொத்தம் இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இப்போ சர்ச்சில் போயிட்டு இப்போ எனக்கு பயோடெக் புக் வேணும், ஆனால் ஒவ்வொரு முறையும் போய் தேடினுக்க முடியும் பயோடெக் புக்ஸ் இப்போ எங்கே இருக்குது அந்த மாதிரி. இப்போ நான் சர்ச்சில் சும்மா பயோடெக்னாலஜி அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்தனா பயோடெக்னாலஜின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு தனியாக வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இதில் எனக்கு எந்த புக்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்றத வந்து நான் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம நம்பர் ஃபில்டர்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ நம்பர்ஸும் போகிறோம். நம்பர்ஸ்னு வரப்போ நம்ம ப்ரைஸுக்கு போயிடலாம், அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரைஸில் வரும். இப்போ நம்பர் ஃபில்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுத்துக்கலாம், ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்து எவ்வளோக்கு மேலே எனக்கு புக்ஸ் இருந்தால் வந்து நான் அது வாங்குற மாதிரி இருக்கா இல்லை அந்த புக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது செக் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து கிரேட்டர் தென் ஒரு 5000 போடுறேன். ஓகேங்களா, இப்போ இது கொடுத்து இப்போ ஓகே தரேன். 5000க்கு மேலே இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஃபில்டர் ஆயிரும். இப்போ இதே வந்து நம்ம மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். இப்போ கிரேட்டர் தென் கொடுத்து 5000க்கு மேலே இப்போ 10,000 போட்டு பார்ப்போம். இப்போ 10,000க்கு மேலே வந்து இவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மட்டும் இல்லை நம்பர்ஸும் வந்து நம்ம சேர்த்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பேசிக்காக நம்ம டேபிள்ஸும் ஃபில்டர்ஸ்லையும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. போக போக வந்து இதுலேயே அட்வான்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக வரப்போ அதில் அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.